இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முஸ்லிம்களா இருக்கட்டும் இல்லாட்டி இன்ன பிற நபர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எங்க போய் படிச்சா உலகத்திலேயே கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வந்தா நான் பெரிய ஆக்ஸ்போர்ட் ஸ்காலர்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கலாம். இல்லாட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு படிச்சா நாங்க பெரிய ஆள்னு சொல்லி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அதுதான் இருக்கிறதுலே உலகத்துல பழமையான கல்லூரி, மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு இடம். அங்க இருந்துதான் உலகத்துக்கே கல்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமே நம்பக்கூடிய ஒரு இடமா அந்த யூகேல படிக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்கு. அதனாலதான் இன்னைக்குமே கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, அவங்க மருத்துவம் படிக்கணும் இல்லாட்டி சட்டம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா யூகேல போய் படிப்போம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான முயற்சிகள் எடுவாங்க. அதுக்காக பல லட்சக்கணக்கான ரூபாயை செலவும் பண்ணுவாங்க. இந்தியாவுல படிக்கிற ஒரு படிப்புக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொன்னா அங்க போய் படிக்கிறதுக்கு 50 லட்ச ரூபாய் செலவாகும். இருந்தாலும் நாங்க 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி போய் அங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அதுக்கான காரணம் இங்க இருந்துதான் உலகத்துக்கே கல்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் இங்க இருந்துதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது இல்ல. அந்த ஒரு ஹார்வர்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆக்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவே, அதுவும் கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகத்தை கட்டி முடிக்கிறாங்க. அதை கட்டி முடிச்சதுதான் இந்த ஒரு முஸ்லிம் ஸ்காலரா இருக்கக்கூடிய இந்த ஒரு பெண்மணி.